ஏற்கனவே திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் சிக்கியிருக்கக்கூடிய சூழலில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த இடத்திற்கு அருகிலேயே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகிலேயே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பாறைகள் உருண்டு வருவதால் மக்கள் வீதியில் உறைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த தகவல்களுக்காக மீண்டும் களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சசிகுமார். ஏற்கனவே அந்த சிக்கியிருக்கக்கூடிய 7 பேரை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதிலேயே பெரும்பாலும் சவாலாக இருக்கிறது. தற்பொழுது மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவால யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? எந்த பகுதியில் சரியாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள அந்த மலையானது மலையிலிருந்து நேற்று முதலே அந்த மலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மலச்சரிவில் இருந்து அந்த வரக்கூடிய அந்த பாறை மற்றும் மண் கற்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் நேற்று இரவு ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் ஏற்பட்டு அந்த 7 பேர் அங்கு சிக்கியுள்ளதாக சொல்லப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்போது தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் அந்த பகுதியில் அந்த 7 பேர் மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரும் ஏவா வேலுவும் அந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் மற்றொரு பகுதியிலும் அந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த புகை மூட்டத்தையும் நம்மால் நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அந்த மலை முழுவதுமே அந்த புகை மூட்டமாக காணப்படுகிறது. அந்த பகுதியில் இருந்து அந்த கற்கள் மற்றும் செம்மண்கள் சரிந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பீதி அடைந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை அடிவாரத்தில் வீடுகளானது இருக்கிறது. இந்த பகுதிகளில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த மலையில் இருந்து வரக்கூடிய அந்த சாலைகள் அனைத்திலுமே செம்மண் கலக்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த மலை சாரல் மலையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதனால் மேலும் நிலச்சரிவு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சமும் அப்பகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு சவாலான பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது இங்கு உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த நிலச்சரிவு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் முதன்முறையாக இதை பார்ப்பதனால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பதற்றத்தோடு ஒரு சூழ்நிலையில் காணப்படக்கூடிய அந்த ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. கௌதமி, சசிகுமார், நீங்க சொல்றது மாதிரி அடுத்தடுத்து மண் சரிவு நிலச்சரிவானது அங்கு ஏற்பட்டு வருகிறது. அந்த மண் புழுதியை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நேரத்துல தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அருகிலேயே மக்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அங்க? இங்கு உள்ள மக்களை நேற்று இரவே அந்த நிலச்சரிவு நேற்று மாலை ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அந்த பகுதியில் இருந்த மக்களை சுமார் 50க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பான இடத்தில் பள்ளியில் வந்து முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது அந்த பகுதியில் அந்த இருக்கக்கூடிய மக்களும் தொடர் உஷாரான நிலையில் தான் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் சேர்கள் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையிலும் அங்கிருந்து வெளியேறுவது என்பது மிகவும் சிரமமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கை குழந்தைகளோடு வீடுகளில் இருந்தவர்களும் தற்போது வெளியேறி கொண்டிருக்கின்றனர். அந்த பகுதியே ஒரு போர்க்களம் போல் காணப்படுகிறது. மேலும் அந்த பகுதியில் மலையின் பகுதியிலும் ஒரு புகை மூட்டம் அதிகமாக காணப்படுவதனால் அந்த பகுதியில் இருக்க காவல்துறையினரும் அப்பகுதி இளைஞர்களும் அங்கு உள்ள காவல்துறையினரோடு சேர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களை வெளியேறும்படி கூறி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கௌதமி, திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து நிலச்சரிவானது ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய 7 பேரை மீட்கும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் அதுபோன்ற ஒரு மண் சரிவு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. களத்திலிருந்து தொடர்ந்து விவரங்களை வழங்கி வருவதற்கு நன்றி சசிகுமார்.